ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு நம்ம ரியாக்ட். இன்னைக்கு நான் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சூப்பர் ஹீரோவோட சூப்பர் ஹீரோ இல்ல, எங்கட தீஜா சச்சா அவர் தீஜா சச்சாவை தீஜான்னு சொல்லலாம், தீஜான்னு சொல்லலாம். அவர் எனக்கு அவர் யாரும் தெரியல. ஆனால் அவர் ஹனுமான் படம் தமிழ் டப்பிங்க வந்திருக்கும். அந்த படம் உங்களுக்கு தெரியும், நிறைய பேரால் வரவேற்கப்பட்ட நல்ல பேசப்பட்ட படம் அந்த ஹனுமான் படம். அந்த படத்தில் நடிச்ச ஹீரோ அவருக்கு இன்னோசென்டாக அதை பிடிக்கும். இதே நேரம் ஓ பேபி மூவிலும் நடிச்சிருப்பாரு நம்மளோட சமந்தாவோட. அந்த மூவில சரியா சமந்தா நடிச்சிருக்காரு. சமந்தாவோட ஓ பேபி மூவில நடிச்சிருப்பாரு. அதான் அவற்ற படம் தான் வந்திருக்குது. எனக்கு யார் டைரக்டர் யார் தமிழை பார்த்தோன்னே இப்போ யூடியூப்லேயும் அது தமிழை காட்டுது. நான் எங்கேயாவது போனாலும் காட்டுது. நிறைய தெலுங்கு படம் தான். ஆனால் தெலுங்குல இப்போ இந்த சூப்பர் ஹீரோ அவங்க நார்மலாகவே சூப்பர் ஹீரோ மாதிரி தான் இருக்கும். அவங்க படம் அடிச்சா பறந்து விழுறது, அடிச்சா உடைஞ்சு கட்டையெல்லாம் விழுறது, அது சூப்பர் ஹீரோ. வேறு சூப்பர் ஹீரோ இது உண்மையான அந்த சூப்பர் ஹீரோ ஹாலிவுட் ஸ்டாண்டர்டுக்கு. ஹனுமான் படம் பார்த்தீங்கன்னா அது நல்லா இருக்கும். அந்த சூப்பர் ஹீரோ நல்ல வடிவா வச்சு எடுத்திருப்பாங்க. நல்லா இருக்கும். அந்த ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் அந்த பவர் கிடைக்கிறதுல இருந்து இருக்கும். அதே மாதிரி இதுல இருக்குன்னு பார்ப்போம். என்ன மாதிரி இருக்குன்னு தெரியல. இந்த தமிழை பார்த்தோன்னே இருக்க பார்க்கணும் போல இருக்கு. இந்த கம்ப சுத்திகள் பறக்கிற மாதிரி இருக்கு. வாங்க பார்ப்போம். கம்ப சுத்துற படம் జరగబోయేది మారణ హోమం శిథిలం அவர்தான் சிவபெருமான் அந்த இது అశోకుడి ఆశయం కలియుగంలో పుట్టిన ఏ శక్తి దీన్ని ఆపలేదు. ఇలాంటి రైతుని மனோஜ் அந்த சிம்மோட ஃப்ரெண்ட் இப்போ ரீசெண்டாக வேற ஒரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு இதில் காய்ச்சிருப்பேன். இவர் தெலுங்குல பெரிய ஸ்டார் மனோஜ். அவரும் நடிச்சுக்க. அப்போ 2 பேரா பாப்போம். చిన్నప్పుడు నన్ను కొట్టింది మీరు చేయబోయే సంపర్కం ఈ ప్రమాదాన్ని ఆపే దారి లేదా? ఈసారి దారి దైవం కాదు, యుగాల వెనక అవతరించిన ఓ ఆయుధం చూపిస్తుంది. అదే మినాయ్. యోధావే, కానీ నువ్వెవరో నీకే తెలియని యోధావు. సమాధానం కోసం బయట కాదు, లోపల వెతుకు. 9 books, 100 questions. One stick. Big adventure. எங்கடா அர்ஜுன் மாதிரி மாறிட்டாரு. இதுவும் ஹனுமான் படம் தானப்பா. அதான் சொன்னாரு. இது மங்கி கிங்காண்டு இங்கிலீஷ்ல இருக்கும் போது அதை வச்சு ஒரு கேமே இருக்கு. ஒரு படம் இருக்கு மங்கி கிங்காண்டு. அவர் குரங்கு அரசன், குரங்குண்ட அரசன். அவருக்கு ஒரு இதே மாதிரி ஒரு தடி இருக்கும். அதெல்லாம் அவர் மறைஞ்சு வருஷக்கணக்காக உயிர் வாழ்வார். அவர் அந்த இடத்துக்கு அந்த செய்யற மாதிரி ஒரு கேம் ஒன்று இருக்கும் போது இந்த மங்கி கிங்காண்டு படமும் இருக்கு, கேமும் இருக்குது. அந்த கேரக்டரை தான் இதுல வச்சிருக்காங்க. அதுவும் ஆஞ்சநேயோட சம்மந்தப்பட்ட கேரக்டர். பாத்தீங்கன்னா மங்கிக்கிங்கன்னா அந்த குரங்கு மாதிரி இருப்பார். பார்த்தா முடியனா இருக்கு, குரங்கு மாதிரி இருப்பார். அதே மாதிரி வெறும் அந்த ஆஞ்சநேயரும் அப்படிதான் இருப்பார். கிட்டத்தட்ட 2 கேரக்டரையும் அந்த நல்லா இருக்கு. அந்த சமயத்தோடையும் அந்த சூப்பர் ஹீரோவையும் அந்த ஹனுமான் படம் மாதிரி தான். எனக்கு ஹனுமானை பிடிச்ச சமயத்தையும்
சூப்பர் ஹீரோ கான்செப்டையும் கலந்து மிக்ஸ் பண்ணி நல்லா இருக்கும் அது. டிஃப்ரெண்டா அதே மாதிரி இதுலயும் நல்லா இருக்கு. அந்த இந்த அமானுஷ்யங்கள் ஏதோ மனோஜ் எல்லாம் வேறு லெவல். அவர் வந்து வார சீன் எல்லாம் நல்லா இருக்கு. ஸ்கிரீன் ப்ரெசன்ஸ் எல்லாம் அவர் வந்து வில்லனா வர இந்த படத்துல அவர் வந்து கீரை ஒன்னைக்கு வந்து கீரை இல்ல கீரை ஹீரோ. கீரை அவர் வந்து தான் பார்த்துல திருத்தம் ஓகே கீரை விட்டா முள்ளங்கி அப்பா அவரை வந்து என்ன சொன்னா நீங்க அவர் ஹீரோவா இருக்கிற ஹீரோ மாதிரி இருக்கிற அன்னைக்கு மனோஜ் அவர் வந்து இதுல வில்லனா நடிச்சிருக்க நினைக்கிறேன். பார்ப்போம் படம் வந்த அப்புறம் பார்ப்போம். இப்ப கனமா நீங்க பார்க்க போறீங்க பண்ணிட்டாரு. ஓ லாஸ்ட் இது பாத்தீங்க ஏல செய்த மாதிரி இருக்கு. செஞ்சிருக்காங்க போல. நல்லா இருக்கு மியூசிக் எல்லாமே. மியூசிக் வந்து சும்மையா இருக்கு. சூப்பர். அந்த கூஸ் பம்பா ஏறிட்டு போமோ. மியூசிக் யாரும் பார்க்க தான் இல்லையா மியூசிக் போறே இருக்கு. டைரக்டர் மியூசிக் போட மாட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சா ஃபோன் பண்ணுங்க. யார் மியூசிக் அண்ட் டைரக்டர் ஸ்ரேயாச்சரன் எத்தனை பேர் இதுல நடிக்கிறாங்களோ என்ன பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி. ஸ்ரேயாச்சரன் அது டிஃபரெண்டா இருக்கும். அவன் மொத்த கண்டுபிடிக்கலாம். நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த பாக்கல அந்த சிவன் அந்த அதான் கடவுள் சம்பந்தப்பட்ட கதையையும் சூப்பர் ஹீரோ கான்செப்டோட அந்த ஸ்கிரீன் பிளே அமைச்சு ஒரு நல்லா திடீர்னு பார்த்தா அது வார் மூவி மாதிரி இருந்துச்சு ஸ்டார்ட்ல. பேந்து பார்த்தா இது ஏதோ ஒரு த்ரில்லர் மூவி மாதிரி. போர் வந்து கிருத்திகாசனம் சினிமால இதுல சொல்றேன் போர் இல்ல போர் 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 அதே மாதிரி அங்க ஒரு கான்செப்ட் மாதிரி இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா இது த்ரில்லர் மூவி மாதிரி இருக்கு. பிறகு பார்த்தா ஹொரர் மூவி மாதிரி இருக்கு. பிறகு பார்த்தா என்ன சொல்றேன் ஒரு அட்வென்ச்சர் மூவி மாதிரி இருக்கு. ஒட்டுமொத்தமா பார்க்கணும் எல்லாத்தையுமே கிளாப்ஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு அவுட்புட் தந்துட்டாங்க மாதிரி இருக்கு. எனக்கு கிளாப்ஸ் சொன்னேன் அந்த நல்லா இருக்கு. நல்லா இருக்கு உண்மையாவே. கடைசியில வந்து புஷ்பம் வந்து ஆஞ்சநேயர் தான் இருக்கு. ஏன்டா அந்த பக்கவாதிங்க குரங்கு எல்லாம் மணக்க சொல்றது எல்லாம் சோ அதான் எனக்கு அதோட சிவனுக்கு இப்படியான லைக் இருக்காது. ஏன்னா முதல் சிவன் இல்ல பெரிய சிவன் இல்ல இது ஆஞ்சநேயர் தான். ஏன்னா அந்த கதைக்கும் அதுக்கு சம்பந்தம் இருக்கு. ஏன்டா அந்த ஸ்டிக் அது வந்து ஸ்டிக் வந்து அங்க இருக்குது அது கிடைக்குது. தேடி போற உதயல பாப்போம். அதுவும் ஒரு இடத்துல இல்ல நிறைய இடத்துக்கு போறாரு. இங்க காஷ்மீர் மாதிரி இருக்கு சம்திங். அந்த நிறைய காஷ்மீர்லாம் இருக்கு. அந்த ஸ்டிக் கிடைச்சிருக்கு. காஷ்மீர் இல்ல அது ஏதோ சம்திங் அங்க ஆஞ்சநேயர் இருக்கு. அந்த பனி இடத்துல சவஞ்சு சிவன் இருக்கிற இடம் சம்திங் அந்த இடத்துல கைலாசமா கைலாசத்துக்கு போலாம தெரியல. இன்னும் அதுல காட்டி இருக்குது. இதை விட பார்க்க போனா நிறைய விஎஃப்எக்ஸ் அந்த கத்தி எல்லாம் காட்டுவாங்க. காட்டுவாங்க நல்லா இருக்கு. அதுல நிறைய விஎஃப்எக்ஸ் வந்து நல்ல இதா எடுத்துருக்காங்க. ஃபுல்லா தெரியல அந்த இங்கிலீஷ் கோலிவுட் லெவலுக்கு இப்போ வந்து விஎஃப்எக்ஸ் அச்சீவ் பண்ணிருக்காங்க. கடைசி சொல்ற ஏஎம்மா இருந்தாலும் அது நல்லா இருக்கு பார்க்கும்போது. ஃபுல்லா கோலிவுட் லெவலுக்கு அந்த லைன்ல போய் பாயுத மோஷன் பிளர் எல்லாம் விஎஃப்எக்ஸை பற்றி காய்ச்சி அதுக்கு தனியாக காய்ச்சி கொண்டே இருக்கணும். அப்படி அந்த பார்ட்டிகள் அந்த ரிவீல் ஆகிறது கத்தியில் ரிவீல் ஆகிற உதவிதான் மற்றது ஒரு இடத்துலையும் நல்லா இருந்தது. விஎஃப்எக்ஸ் வந்து அந்த என்ன சொல்றது லைட்ஸு அந்த 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 கம்பு இருக்குல்ல அந்த கம்பு ஸ்டிக்ல வர லைட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. படம் பார்த்தா பிறகு நல்லா பேசப்படணும்னா நினைக்கிறேன். இந்த டெய்லர் விழா கோடி கண்டாலே அர்த்தம் நல்லா பிடிச்சிருக்கு மக்களுக்கு. படமும் பிடிக்கும். பொறுத்து வந்து பார்ப்போம். இதான் எங்களோட வீடியோ. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணா பாருங்க. பார்ப்போம்.